கண்ட ஆதி பகவான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல, இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞானக் கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். சகுனி சகோதரியின் பாசத்தில் திளைத்தவன். பிறகு அவள் நிலை கண்டு மனம் கொதித்தவன். சூதாடுவதிலும் சூது வைத்து வாதாடுவதிலும் இவன் மேதை. அழகு அஸ்தினாபுரத்தை நான் அழித்து காட்டுவேன். நகரை நெருப்பிற்கு இரையாக்கி நரகமாக்குவேன். தந்தையின் உடலெலும்பு கொண்டு பகடைக்காய் தயாரித்த விந்து இவன். இவன் நஞ்சையும் மிஞ்சும் நயவஞ்சகன். ராஜகுமாரர் துரியோதனன்! இளவரசர் துரியோதனன்! இளவரசர் துரியோதனன்! அடுத்த கடவுள் கூட அஞ்சி அலரும் வீரன். யுத்தம் என்று மோதும் போது இரக்கம் எனக்கு தூரம்தான். படைத்த கடவுள் கூட அஞ்சி அலரும் வீரன். யுத்தம் என்று மோதும் போது இரக்கம் எனக்கு தூரம்தான். வெறியாட்டா
அர்ஜுனன் வில்லின் அம்பை சொல்லுக்கு பணிக்கும் அற்புத வரத்தை திரைசூடனிடம் பெற்றவன். தன்னவரை எதிர்க்கும் நிலை உருவான போதும் தன்னலம் கருதாமல் தனுசை ஏந்தியவன். சரங்களைக் கொண்டு சிரங்களைக் கொய்யும் அர்ஜுனன். na na
மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே நீதாரி சுகத்தானடா நெஞ்சில் முகத்தானடா ஐயையோ மறந்தீனடா பேரே தெரியாதடா மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே அர்ஜுனன் பெற்று வந்த தானத்தினை ஐவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அடடா நீ ஒரு பாறை பார்த்தாய் அழகாய்த்தான் ஒரு புன்னகை பூத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது அதிலே என் மனம் கிளியும் உண்டே அன்பே உங்கள் அழகு முகத்தை யார் வந்து இளமாவில் வெட்டியது சுந்தானடா நெஞ்சில் உன் முகந்தானடா ஐயையோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா மனம் விரும்புதே சூதாட்டம். பாஞ்சாலி அக்னி அரங்கம் வேண்டாம். மரணங்கள் மயானம் என் அந்தரங்கம் நானும் கொதிச்ச சீனம் அடங்க நடந்தான் நடத்தி நீளம் நடங்க மனையோர் இழந்தான் அழிந்தொடங்க பாஞ்சாலி துரிதப்பட போகிறாள். எல்லாரும் சேர்ந்து விடக்கூடாது. ஆமா, பாஞ்சாலி துகிலுதி என்ற காட்சி. சீலை சீலையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம் சீலைகள். பாஞ்சாலி துகிலுதியப்படுகிறாள். தர்மத்தின் பக்கமே ஆட்சி.
கிருஷ்ண பரமாத்மா வர வேண்டும். கண்ணா, கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா, முராரி, முராரி என்றெல்லாம் அவள் ஓலவிட்ட வண்ணம் இருக்கிறாள். நிச்சயம் கிருஷ்ண பரமாத்மா வருவார். வந்துவிட்டார். என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவேன். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம். இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். அகிலம் போற்றும் பாரதம், இது இடையில்லாம காவியம். தர்ம அதர்ம வழியிலே, நன்மை தீமைக்கு இடையிலே, விடையும் போரின் சத்தியம் வென்றிடுமா. பாஞ்சாலி சபதம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. பாஞ்சாலி சபதம்.